இதைவிட பாத எரிச்சலுக்கு சிறந்த தீர்வு இருக்க முடியாது. சார், எனக்கு நைட்ல தூங்கவே முடியல, பாத எரிச்சல் அதிகமா இருக்கு. இன்னைக்கும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வர்ற புது பேஷண்ட் சொல்ற முக்கியமான கம்ப்ளைண்ட் இதுதான். கால் எரிச்சல் 2 வருஷமா இருக்கு, 5 வருஷமா இருக்கு, 10 வருஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரச்சனைக்கு சர்க்கரை மட்டும்தான் காரணமா? வேறு காரணங்கள் இருக்கா? கால் எரிச்சலுக்கு தீர்வு என்ன? கால் எரிச்சலுக்கு சொந்த வைத்தியம் பார்த்து பாதிக்கப்பட்ட ஒரு சம்பவத்தையும் சொல்றேன். நான் டாக்டர் மணிவண்ணன், ஸ்ரீ பார்வதி சக்கரை நோய் மருத்துவமனை, காரைக்குடி. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. Facebookல பாக்குறவங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. நம்ம சேனல்ல இருக்கிற ஜாயின் பட்டனை அழுத்தி பங்களிப்பு செய்த அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி. சமீபத்துல 64 வயசு ஐயாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அவருக்கு 11 வருஷமா சர்க்கரை இருக்கு. அவர் சர்க்கரைக்கு முறையான மாத்திரை தொடர்ச்சியா சாப்பிடுறது இல்ல. கொஞ்ச நாள் மாத்திரை சாப்பிடுவாரு, அப்படியே விட்டுருவாரு சார். கேட்டா தொந்தரவு இல்லைன்னு சொல்லிடுவாரு அப்படின்னு கூட வந்தவங்க சொன்னாங்க. இதனால அவருடைய கால் நரம்புகள் பாதிக்கப்பட்டிருந்தது. இதை மருத்துவத்தில் டயபெட்டிக் பெரிஃபரல் நியூரோபதி அப்படின்னு சொல்லுவோம். நீண்ட காலம் சக்கரை கட்டுப்பாட்டுல இல்ல அப்படின்னா கால் நரம்புகள் பாதிக்க ஆரம்பிக்கும். கால்ல ஊசி குத்துற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். கால் மதமதப்பு வரும். இரவு நேரங்கள்ல கால்ல கடுமையான எரிச்சல் இருக்கும். இவங்களுக்கு உணர்வு குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னா கால்ல காயம் பட்டாலும் தெரியாது. கால்ல ஒரு சூடு பட்டா கூட உணர்வு தெரியாது. இதுதான் மிகப்பெரிய ஆபத்து. இந்த ஐயாவுக்கும் உணர்வு குறைய ஆரம்பிச்சிருச்சு. கால்ல எரிச்சல் அதிகமாயிருச்சு. என்ன பண்ணுவாங்க? நிறைய பேர்ட்ட சொல்லுவாங்க, கால் எரிச்சல் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ஒருத்தர் எருக்கம்பால கால்ல தடவுங்க, தடவிட்டு நல்ல சுட்ட செங்கல்ல காலை வைங்க, இந்த மாதிரி தொடர்ச்சியா 5 நாள் பண்ணுங்க, கால் எரிச்சல் குணமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தவறான நம்பிக்கைகள் நம்ம சமூகத்துல இன்னைக்கும் இருக்கு. அந்த ஐயாவும் அதை நம்பி எருக்கம்பால தடவி சுட்ட செங்கல்ல காலை வச்சிட்டார். அவருக்கு தான் நரம்பு பாதிப்பு இருக்குல்ல, சூடு தெரியல. 2-3 நாள்ல அவருடைய கால்ல கொப்பளங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. தோல்லாம் உரிய ஆரம்பிச்சிருச்சு. நல்ல புண்ணு வந்துருச்சு. அந்த படங்களை காட்டுறேன், நீங்களே பார்க்கலாம். கால்லாம் நல்ல வீக்கம் வந்த உடனே காய்ச்சலும் வந்துருச்சு. வீட்டில் இருக்கவங்க எல்லாம் பயந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அவருக்கு செய்யப்பட்ட பரிசோதனையில அவருடைய சர்க்கரையோட அளவு அதிகமா இருந்தது. அதாவது 3 மாத ஆவரேஜ் HbA1c நார்மலா ஒருத்தருக்கு 7 இருக்கணும். இவருக்கு 12.8 இருந்தது. அதாவது தொடர்ச்சியாவே அவருக்கு சர்க்கரை கட்டுப்பாட்டுல இல்ல அப்படிங்கிறது அந்த ரிசல்ட் சொன்னுச்சு. இதனாலதான் அவருக்கு காலெரிச்சலே வந்திருக்கு. இன்னமும் மக்கள் காலெரிச்சலுக்கு காரணம் ஹீட்டு, சாபம், செய்வினையை மிதிச்சிட்டேன் அதனால எரியுது அப்படின்லாம் நம்புறாங்க. ஆனா காலெரிச்சலுக்கு மிக முக்கியமான காரணம் கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை தான். காலெரிச்சல் ஏன் வருது, அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கறத பத்தி என்னுடைய 35 வருட அனுபவத்தை தொகுத்து நோய்களின் தாய் அப்படின்ற பெயர்ல ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னா இந்த டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு போன் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்ல புக் வேணும் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டோ கொரியர் மூலம் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம். அந்த ஐயாவை நாங்க உடனே அட்மிஷன் போட்டோம். புண்ணு ஆறணும் அப்படின்னா சர்க்கரையை உடனே குறைக்கணும். அதனால அவருக்கு இன்சுலின் ஸ்டார்ட் பண்ணோம். இரண்டாவது, அவருடைய காலில் பாதிக்கப்பட்ட பகுதியெல்லாம் சுத்தம் பண்ணணும். மேலும் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு அவருக்கு ப்ராப்பரான ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தோம். அதனால அவருக்கு புண்ணு மேற்கொண்டு பரவல. தினசரி அந்த புண்ணை சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணணும். 7வது நாள் சக்கரை கட்டுப்பாட்டில் வந்துருச்சு. அந்த புண்ணோட இன்ஃபெக்ஷனும் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதனால அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி தினசரி ட்ரெஸ்ஸிங் போட சொல்லியிருந்தோம். அடுத்து கால் எரிச்சலை குணப்படுத்துற மருந்துகளும் சேர்த்து கொடுத்தோம். 1 மாசத்துல அவருடைய புண்ணு ஆறிடுச்சு. இன்சுலினை நிறுத்திட்டு அவர் சர்க்கரைக்கான மாத்திரையை கொடுக்க ஆரம்பிச்சோம். 3 மாதம் கழித்து அவருடைய சர்க்கரையை பரிசோதனை பண்ணணும். அப்ப அவருடைய சர்க்கரையோட அளவு 7.4. அவருக்கு கால் எரிச்சலும் குணமாயிருந்துச்சு. இப்ப நைட்ல நல்லா தூங்குறேன் சார் அப்படின்னு சொன்னார். அதாவது சர்க்கரை நல்ல கட்டுப்பாட்டுல வந்த பின்னாடி தான் அவருடைய கால் எரிச்சல் குணமாச்சு. இப்ப ப்ராப்பரா ஃபாலோ பண்றார், மாத்திரை எல்லாம் கரெக்டா போடுறார். உங்களுக்கு சர்க்கரை இருக்கா, கால் எரிச்சல் இருக்கா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. கால் எரிச்சலுக்கு வெளியில தடவுற மருந்துகள் பெருசா பலனளிக்காது. இப்ப மழைக்காலத்துல நம்ம வீடு ஒழுகுதுன்னு வச்சுக்கிருவோம். எங்க ஓட்டை இருக்கு அப்படின்னு பார்த்து சிமெண்ட் வச்சு பூசி அதன் மேல பெயிண்ட் அடிச்சாதான் வீட்டுக்கும் பாதுகாப்பு, வீடும் நல்லா இருக்கும். வெளியில பெயிண்ட் மட்டும் அடிச்சா ஒழுகுறது நிக்க போறது இல்ல. அது மாதிரி காலுக்கு மட்டும் வைத்தியம் பண்றது கால் எரிச்சலை குணப்படுத்தாது. கால் எரிச்சலுக்கு சர்க்கரை மிக முக்கியமான காரணம். ஆனா இன்னும் பிற காரணங்களும் இருக்கு. நம்ம உடம்புல விட்டமின் B12 குறைபாடு இருக்கலாம், தைராய்டு பிரச்சனை இருக்கலாம், ஆல்கஹால் சாப்பிட்றவங்களுக்கும் இந்த மாதிரி கால் எரிச்சல் வரலாம். கிட்னி பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு சிலருக்கு கால் எரிச்சல் வரும். வேறு காரணங்களால்
காரணங்களால் நரம்பு பாதிப்பு இருந்தாலும் கால் எரிச்சல் வரலாம். காலில் இரத்த ஓட்டம் குறைவு இருந்தாலும் கால் எரிச்சல் வரலாம். அதிக உடல் எடை இருக்கிறவங்களுக்கும் கால் எரிச்சல் வரலாம். இந்த மாதிரி கால் எரிச்சல் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. கால் எரிச்சலுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அதற்கு ஏற்ப வைத்தியம் பண்ணாதான் கால் எரிச்சல் குறையும். அதை விட்டுட்டு காலில் ஏதாவது தடவலாம், சூடு வைக்கலாம், மாய மந்திரம் பண்ண சரியாயிரும் அப்படின்னு நினைக்கிறது தவறு. இந்த மாதிரி கால் எரிச்சலோட எங்கள் மருத்துவமனைக்கு வர்ற நோயாளிக்கு நாங்க என்ன செய்யறோம்? அவங்களுக்கு முதல்ல சர்க்கரை பரிசோதனை செய்யறோம். சர்க்கரை இருந்துச்சுன்னா சர்க்கரை குறைக்கிறதுக்கான வழிமுறைகளை சொல்லி கொடுக்கிறோம். அடுத்து கால் நரம்பு பரிசோதனை. எந்த அளவுக்கு கால் நரம்பு பாதிச்சிருக்கு அப்படிங்கறத பார்க்கிறோம். காலில் உணர்வு குறைஞ்சிருக்கா அப்படிங்கறத பரிசோதனை பண்றோம். சர்க்கரை இருந்தா அதற்கேற்ப சிகிச்சை கொடுக்கிறோம். நரம்பு பாதிக்கப்பட்டிருந்தால் அதற்கான மருந்துகளை கொடுக்கிறோம். விட்டமின் குறைபாடு இருந்தா அதை சரி செய்கிறோம். காலில் புண்ணு வருவதற்கான வாய்ப்பு இருந்தா அதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறோம். காலில் நரம்பு பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு அதற்கான ஸ்பெஷல் செருப்புகளை நாங்க அட்வைஸ் பண்றோம். சில பேர் ஃபேன் போட்டு கூட தூங்க முடியல, ஃபேன் காத்து பட்டாலே கால் எரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு சில்வர் சாக்ஸ் அப்படின்ற ஒரு சாக்ஸை நாங்க அட்வைஸ் பண்றோம். சில பேருக்கு நரம்பு பாதிப்பால காலுடைய வடிவமே மாறி இருக்கும். இந்த படத்துல காட்டுறேன் பாருங்க, இந்த மாதிரி வடிவம் மாறி இருக்கும். அவங்களுக்குன்னு தனியா அந்த காலுக்கு ஏற்ப செருப்பை நாங்க வடிவமைச்சு கொடுக்கிறோம். கால் எரிச்சல் அப்படிங்கிறது ஒரு நோய் இல்ல. உங்க கால் நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு உங்க கால் உங்களுக்கு உணர்த்துது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு சர்க்கரை இருந்தா சர்க்கரையை கட்டுப்படுத்தணும். சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு உணவு கட்டுப்பாடு, முறையான பரிசோதனை, 3 மாதத்துக்கு ஒரு முறை டாக்டரை பார்க்கிறது, தினசரி நடக்கிறது, அப்படி நடக்கும் போதும் ப்ராப்பரான செருப்பு போட்டுக்கிறது, இது எல்லாம் முக்கியம். நம்ம உடம்புல ஏற்படுற கால் எரிச்சலை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்ப நம்ம வைத்தியம் பண்ணோம்னா காலை காப்பாற்றலாம். அதற்கு அக்கறை காட்டினால் சர்க்கரை குறையும். உடம்பை பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பதிவோட முதல் கமெண்ட்ல தமிழ்நாட்டின் தலைசிறந்த 2வது சர்க்கரை நோய் மருத்துவமனை அப்படின்ற வீடியோவும் இருக்கு. அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.